வருங்கால புருஷனுக்கு ஏத்தபடி தன்னை மாத்திக்கிறவதா தமிழ் பொண்ணு. உங்களோட விருப்பத்தை சொன்னா கண்டிப்பா அவ மாத்திக்க போறா. பிரியா சேலை கட்டினா ஐயோ யாருங்க பாப்பா? ஹலோ, நிறுத்துறீங்களா? கல்யாண மேடையில பிரியா கண்டிப்பா சேலை கட்டிக்கிட்டு தான் உட்காரணும். பிரியா கல்யாண மேடைக்கு சேலை கட்டிட்டு வந்தா நான் அங்கேயும் வாந்தி எடுத்துருவேன். அட்லீஸ்ட் என் பேரண்ட்ஸ்க்காவது நீங்க கொஞ்சம் மனசு மாறக்கூடாதா? இங்க பாருங்க, நான் யாருக்காகவும் மனசு மாற மாட்டேன். ஏன்னா நான் வேற ஒருத்தரை விரும்புறேன். என்ன அவாய்ட் பண்றதுக்காக நீ இந்த மாதிரி போய் சொல்றீங்க. நீங்க சொல்றது எல்லாமே போய் 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 போய். இது பாருங்க, என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் போய் சொன்னதே கிடையாது. அப்படியா? சரி, நீங்க லவ் பண்றவர் யாரு? Where is he staying? Where is he working? இது பாருங்க, இப்போதைக்கு நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற எதுவும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்ப நீங்க சொல்றது சுத்த போய். உங்களுக்கு லவ்வர் இருந்தா நீங்க அவரோட தானே இந்த வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஏன் சாமியாரோட வந்தீங்க? ஒருவேளை உங்க லவ்வரே சாமியார் தானே? ஏய் சும்மா, I'm just kidding. ஏன்னா இப்பெல்லாம் சாமியார் அனுப்புறமா தானே உங்களுக்கு லவ்வே வருது. நான் கோமா பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. மரியாதை எங்கிருந்து போயிடுங்க. ஏய் சக்தி, நீங்க சம்மதிச்சா you will have a very beautiful life in Mumbai and you are our family's dream princess. What do you say? பைத்தியக்காரருக்கு என்ன சொன்னாலும் புரியாது, எப்படி சொன்னாலும் புரியாது. பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா மும்பைக்கு போற வழியை பாருங்க, ஓகேவா? மனசு கரைக்கிற வித்தை எனக்கு தெரியும். கரைக்கிறவன் கரைச்சா கல்லு கூட கரையும். மும்பைக்கு போறப்ப என் மனைவியா வரப்போறது நீதான் சக்தி. எங்கடி கூட்டிட்டு போற? நீ வா, நான் சொல்றேன். என் கூட பின்கட்டு வரைக்கும் வா. ஏய், மாமா வயலுக்கு போயிருக்காருடி. அவர் வரதுக்குள்ள சாப்பாடு சமைக்கணும். ஐயோ, உன்கிட்ட ஒரு ஆளை அறிமுகப்படுத்தணும்க்கா. யாரு? நீ அடிக்கடி போய் சந்திப்பியே அவரா? அவரேதான். என்னடி உனக்கு மூளை இல்ல? தோப்புக்குள்ள சந்திச்சு பேசுறதே தப்பு. அவரை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டியா? இதுல என்னக்கா தப்பு இருக்கு? இப்ப நீ வரியா இல்லையா? ஏய், நீ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடி. உன் வாழ்க்கையை நீயும் அழிச்சுக்காத. அக்கா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நீ தயவு செஞ்சு பயப்படாத. என் கூட வா. நந்தினி, நீயும் வா. இவளை எதுக்கடி கூப்பிடுற? அக்கா, நான் ஒண்ணு தப்பான ஆள அறிமுகப்படுத்தல. நீ வா. ஏன் வா நந்தினி, வா. ஐயோ வா. இதோ பாருக்கா, இவர்தான். ஓ, இவரா? இவரு எனக்கு தெரியுமே. ஏண்டி, ஆளை பார்த்தா டவுன்ல இருந்து வந்த மாதிரி இருக்காரு. இவரு கூட தான் நீ பழகிட்டு இருக்கியா? அக்கா, இவரு வேற யாரும் இல்ல. என் புருஷனை காப்பாத்துனதே இவர்தான். ஓ, பாதமண்ணு கொடுத்தாருன்னு சொன்னி அவரா? அவரேதான். ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. உண்மைதான்க்கா, இவர்தான் செல்வி அக்கா கிட்ட பாதமண்ணு கொடுத்தாரு. ரொம்ப சாதாரண மனுஷன் மாதிரி இருக்காரு. அக்கா, பாக்குறதுக்கு சாதாரண மனுஷன் தான். ஆனா இவர் எனக்கு கடவுள். சரி வாங்க, உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்துறேன். வாங்க வா. ஐயா. வா செல்வி. இவங்கதான் என் அக்கா செந்தாமரை. வணக்கங்க. இவதான் என் தங்கச்சி நந்தினி. நீங்க? பாத்திருக்கேன். ஐயாவுக்கு எந்த ஊரு? எல்லா ஊரும் என் ஊரு தான். உங்களால எங்க குடும்பமே சந்தோஷமா இருக்குங்க. நீங்க பாதமண்ணு கொடுத்து அது பூபதி மாமா நாக்குல வச்சு உடனேயே அவர் நார்மல் ஆயிட்டாரு. எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க கடவுள் மாதிரி வந்து பூபதியை காப்பாத்திட்டீங்க. உங்க தங்கச்சி எனக்கு உதவி செஞ்சாங்க, நானும் ஒரு உதவி செஞ்சேன். இல்லைங்கய்யா, பாம்பு கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்ததே நீங்க தான். ஆனா மத்தவங்களுக்கு செய்யறத நான் மனசுல வச்சுக்க மாட்டேன். ஐயா, வீட்டுக்குள்ள வாங்க. நான் எல்லார் வாசலையும் எதிர்க்கிறவன் இல்ல. சரி, உங்க இஷ்டம். இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? எனக்கு ஒரு கடமை இருக்கு. அதுக்கு உங்க தங்கச்சி எனக்கு பெரிய உதவி செய்யறாங்க. அந்த உதவிக்கு நிச்சயம் பலன் உண்டு. அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. கோயிலே உங்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னா, ஆனா நீங்க தான் வரல.
நான் வந்தேன், ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாது. ஐயா, எங்க வீட்ல இருக்கிறவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னதாலதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் ஐயா. ஐயா, நாங்க கிளம்புறோம். என் வீட்டுக்காரர் வர நேரம். என்ன பார்த்தா உன் புருஷன் தான் பயப்படுவான், நீ ஏன் பயப்படுற? ஐயா, கேளு. அக்காவை மாமா பாசத்தோட பாத்துக்குவாருன்னு சொன்னீங்க. அதே மாதிரி என் புருஷனும் என்ன பாத்துக்குவாருல்ல? உன் புருஷன் உனக்கு அடங்குனவன், உன்னை விட்டு போக மாட்டான். ஆனா உங்க அக்கா வீட்டுக்காரர் அப்படி இல்லை. செந்தாமரை, அவன் யாருக்கும் அடங்காதவன். நீ அவன்கிட்ட அடிமையா கடந்தாலும் உன்னை விட்டு விலகி போயிடுவான். ஐயா, என்கிட்ட அன்னைக்கு கடைசி வரைக்கும் இருப்பாருன்னு சொன்னீங்களே, அது பொய்யா? நான் பொய் சொல்லல, உண்மையை மறைச்சேன். உன்னோட அக்கா மேல நீ அபரிவிதமான பாசம் வச்சிருக்கிறதுனால உண்மையை மறைச்சேன். ஐயா, அவரை விட்டுட்டு போயிடுவாரா? நான் எங்க போவேன்? என் தங்கச்சி நந்தினி எங்க போவா? செல்வி எங்க போவா? கடவுள் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறந்து விடுவாரு. வேண்டாயா, எனக்கு என் புருஷன் மட்டும் போதும். அவர் என் கூடவே இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன் புருஷன் பாதியில வந்தான், பாதியிலேயே தான் போயிடுவான். நீங்க என்ன அக்னி சாட்சியாவா தாலியை கட்டிக்கிட்டீங்க? கேட்டி அக்கா, கடைசி வரைக்கும் சந்தான மாமா உன்னை வச்சு காப்பாத்த மாட்டாருன்னு சொன்னல, கேட்டியா நீ? ஏண்டி, யாரோ ஒருத்தர் சொன்னா அது உண்மை ஆயிடுமா? நான் யாரோ ஒருத்தன் தான், ஆனா நியாய தர்மம் தெரிஞ்சவன். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, அவர் என்னை விட்டு போக மாட்டாரு. விட்டுட்டு போறதுன்னா பல அர்த்தம் உண்டு. சம்சார பந்தத்தையும் விட்டு வெளியேறலாம், இல்ல இந்த உலக பந்தத்தையே விட்டு கூட வெளியேறலாம். ஐயா, அப்போ செத்து போயிடுவாருன்னு சொல்றீங்களா? எதுவும் நடக்கலாம். தெய்வ துரோகம் செஞ்சவன் தப்பிக்கவே முடியாது. ஐயா, ஏதாவது பரிகாரம் செஞ்சு என் புருஷனை காப்பாற்ற முடியாதா? போன ஜென்ம பாவக்கடன் இந்த ஜென்மத்திலையும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. பிறவி கடன் முடியறதுக்குள்ள உன் புருஷன் பாவக்கடனுக்கான தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உன் புருஷனை தண்டிக்க போற சக்தி அந்த நாகவல்லி. அவ தண்டிக்கிற காலம் வந்துட்டா உன் புருஷன் உங்களை விட்டு பிரிஞ்சுதானே ஆகணும். எப்படியாவது அவரை காப்பாத்தி என் கூட தக்க வச்சுக்கணுங்கய்யா. அவன் ஒண்ணு சத்தியத்தை காப்பாத்துற சத்தியவானும் இல்ல, தர்மத்தை காக்குற தர்மதேவனும் இல்ல. மனுஷனா பிறந்தான், மனுஷ குணமே இல்லாம நடந்துக்கிட்டான். நீங்க தனி மரமா நிக்க போறீங்க. அப்போ இந்த தங்கச்சிங்க தான் உங்களை காப்பாத்துவாங்க. எந்த காலத்திலையும் அக்கா தங்கச்சிங்களான நீங்க பிரியாம ஒற்றுமையா இருக்கணும். நான் வரேன். மா, நான் கிளம்புறேம்மா. உன் முடிவை நீ மாத்திக்க மாட்ட இல்ல? மா, தயவு செஞ்சு என் விருப்பத்துக்கு குறுக்க நிக்காதீங்கம்மா. ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கவே முடியல. ஏ பிரியா, உன் நல்லதுக்கு தானே அம்மா சொல்ற. கல்யாணம் ஆக போற பொண்ணு நீ 15ஆம் தேதி நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. மாப்பிள்ளை தம்பியும் குடும்பமும் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்பா, நான் என் ஃப்ரெண்டு உமாவை தானேப்பா பார்க்க போறேன். அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைப்பா. அப்ப நான் பக்கத்துல இருந்தா அவளுக்கு கொஞ்சம் துணிச்சலா இருக்கும்பா. ஏண்டி இப்படி ஃப்ரெண்டுன்னு உன் வாழ்க்கை நீ கெடுத்துக்கிற? திடீர்னு கார்த்திக் தம்பி கோச்சுக்கிட்டு போயிட்டாருன்னா நான் என்னடி பண்றது?
பிரியா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க இப்போ ஊருக்கு போறது நல்லதுக்கு இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. நல்லா சொல்லுமா. நீங்க இந்த பிரச்சனையில இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மந்திரவாதி, நாகவள்ளி இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும்? சக்தி, உமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. ஆபத்து காலத்துல கூட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இல்லைன்னா அது நட்புக்கே அசிங்கம். எனக்கு எதுவும் ஆகாது சக்தி. பிரியா, சக்தி சொல்றது உன்னோட நன்மைக்கு தான் சொல்றா. அவ இந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டதுனால தான் இங்க வந்திருக்கா. அதனால அவ பேச்ச மீறக்கூடாது. ஐயோ அப்பா, எனக்கு எதுவும் நடக்காதுப்பா. நான் இன்னும் ஒரு வாரத்துல வந்துடுவேன். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், கல்யாணம், மும்பை பிரயாணம். போதுமா? நிச்சயதார்த்தம் வரைக்கும் தாம்மா நான் சுதந்திரமா இருக்க முடியும். அதுக்கு பின்னாடிதான் நான் கார்த்திகோட மனைவியை தானே வாழ போறேன். இந்த ஒரு வாரம் மட்டும் நான் என்னோட விருப்பப்படி இருந்துக்கிறேனே. ஐயோ, உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குதுரி. கார்த்திக் கோச்சிட்டு போயிட்டாருன்னா நாங்க என்னடி பண்றது? கொஞ்சமாவது புரியுதா உனக்கு? ஆண்டி, நான்லாம் கோச்சிக்கவே மாட்டேன். ஏன்னா பிரியா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிட்டா. நானும் அவளுக்கு பச்சை கொடி காட்டிட்டேன். பிரியா, நீ சந்தோஷமா போயிட்டு வா. தேங்க்ஸ். ஆண்டி, நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? நான் என்ன வில்லனா? பிரியா போயிட்டான்ற காரணத்தை காட்டி சக்தியவா கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன டார்லிங் சொல்ற? ஏய் பிரியா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. ட்ரெயினுக்கா? டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சா? ஆண்டி, நான் தான் ஆண்டி அவளுக்கு இன்டர்நெட்ல டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன். ஐயோ, வா பிரியா, டைம் ஆகுது. வர. என்னங்க இவ சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறா? அம்மா போயிட்டு வரேம்மா. பத்திரமா போயிட்டு வாடி. பாய் மா. பத்திரமா பாத்து. பாய். பாய். பாய் டி. பாய். ராமச்சந்திரா, எதுக்குப்பா நீ கவலைப்படுற? பிரியா வந்துருவா. நாங்களே அப்செட் ஆகல, நீ எதுக்கு அப்செட் ஆகுற? வா, அப்செட் ஆகாத. வா 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 வாமா. உன் வயிற்றுக்குள்ள இருந்த என்ன மனசாட்சியே இல்லாம கொன்னுட்டியே. விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். நிம்மதியா இருக்க விடமாட்டேன். ரத்னா, ஏன் அழுவுற? அழாத. ஏதோ கோவத்துல அபார்ஷன் பண்ணிட்டாங்க. அவசரப்பட்டு செஞ்ச தப்புக்கு அவஸ்தைப்படுறேன். ஏன் ரத்னா, அந்த பேயை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா? அது பேய் இல்லைங்க, நம்ம குழந்தை. என்ன சொல்ற நீ? அபார்ஷன் பண்ண குழந்தைங்க. அதுதான் பேயா என்ன சுத்தி சுத்தி வருது. அதுவே சொல்லுச்சுங்க, கர்ப்பத்துல இருந்தப்போ என்ன அழிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன்னு சொல்லுச்சுங்க. மை காட், என்ன பண்ணலாம்? பேசாம வேற ஏதாவது சாமியார் பார்க்கலாமா? சாமியாரை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு காரியம் செஞ்சாகணுங்க. சொல்லு ரத்னா, நான் செய்யறேன். எனக்கு நீதான் முக்கியம். என்ன செய்யலான்னு சொல்லு. வீட்டை மாத்திரலாங்க. இந்த வீட்ல இருந்தப்பதான் அபார்ஷன் பண்ண. அதனால இந்த வீட்ல நம்ம இருந்தா கண்டிப்பா நம்மள நிம்மதியா இருக்க விடாது. ரத்னா, இது நம்ம சொந்த வீடு ரத்னா.
நான் மொத்தமா காலி பண்ண சொல்லலையே. நாம மட்டும் கொஞ்ச நாளைக்கு தனி கொடுத்தனம் போயிடலாங்க. நான் உனக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு அப்பா அம்மா என்கிட்ட பேசுறது இல்ல. உன் பேச்சை கேட்டுக்கிட்டு தனி கொடுத்தனம் போனா அவ்வளவுதான். இதுக்குதான் நீ என்ன மயக்க இருக்கிறேன்னு ஓ மேலதான் பழிய போடுவாங்க. இனிமே புதுசா அவங்க பழிப்போட என்னங்க இருக்கு? ரத்னா, அவசரப்படாத. நம்மளோட இடத்துல பேய் இல்லைங்க, பேயோட இடத்துலதான் நாம இருக்கோம். சரி, வேற வீடு பார்த்துட்டு போயிட்டா மட்டும் பேய் வராதா? வராதுன்னு தோணுதுங்க. இத பார், பழி வாங்கணும்னு நினைக்கிற பேய் எங்க இருந்தாலும் வரும் ரத்னா. தினமும் நரக வாழ்க்கை வாடுறேன். இங்க இருந்தா கண்டிப்பா நான் செத்துருவேன். ப்ளீஸ் ரத்னா, அது மாதிரிலாம் பேசாத. நீ பட்ட கஷ்டங்கள்ல இருந்து உன்னை நான் மீட்டே தீருவேன். நான் ஒரு நாள் பேயை பார்த்ததுக்கு தூங்க முடியாம தவிக்கிறேன். நீ தினம் தினம் பார்த்தது எந்த அளவுக்கு சித்திரவாதை அனுபவிச்சுட்டு இருப்பேன்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது ரத்னா. இத பாரு ரத்னா, உன் கூட நான் இருக்கேன். நீ எதுக்கு கவலைப்படுற? நீ எது சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். வீட்டை மாத்தி தான் பாப்போமே. ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் பொறுமையா இரு ரத்னா. பேயின்னு சொல்றது நம்மளுடைய குழந்தை தானே. அது நம்மள பின்தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். நம்மள தொல்லை பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சகல, நான் உங்க கூட பிறக்கலனாலும் உங்களை நான் என் கூட பிறந்த அண்ணனா தான் நினைக்கிறேன். மலைக்கு போனாலும் மாமன் மச்சான் உறவோட தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அண்ணனும் தம்பியும் ஒன்னா போனா யாராவது ஒருத்தனை மலையில இருந்து தள்ளி விட்டுருவானா. அப்புறம் மொத்த சொத்தையும் அவனே முழுங்கிடுவானா. டேய் பேசாம வாடா. நான் உங்களை அண்ணனா நினைக்கிறதுனால இந்த தம்பி அப்படி எதுவும் கொல்ல மாட்டீங்களே? டேய், நானே பத்திரத்தை காணுமேங்கிற டென்ஷன்ல வந்துகிட்டு இருக்கேன். நீ வேற தொணன்னு. சகல, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அப்படிலாம் எதுவும் என்ன கொண்டுடாதீங்க சகல. டேய், சொன்னா கேட்க மாட்டியா? பேசாம வாடா. அதுக்கு இல்ல சகல, என்ன நீங்க கூட்டு போற வேகத்தை பார்த்தா வெட்ட போற வெள்ளாட்ட கூட்டு போற மாதிரியே இருக்கே சகல. அதுக்கு தான் சொன்னேன். டேய், சாமியார பார்க்க போறேன், பேசாம வாடா. ஓஹோ, பத்திரம் எங்க போச்சு, யார் எடுத்துட்டு போனாங்கன்னு குறி கேட்க போறீங்க, அப்படிதானே? நீ என் கூட தானே வர? அங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாரு, பேசாம வா. சகல சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு சூச்சமா இருக்கும். என்ன சகல, முடி மட்டும் இருக்கு, மூஞ்சிய காணோம். ஏய், வாய மூடுடா. சாமி வணக்கம். என்ன சந்தானம், வெறுங்கையால கும்பிடு போடுற? பத்திரம் எங்க? நான் மோசம் போயிட்டேன் சாமி. பீரோக்குள்ள பூட்டி வச்சிருந்த பத்திரம் காணாம போயிடுச்சு சாமி. இவன் என் சகல தான், வேணா இவன்கிட்ட கேட்டு பாருங்களேன். இவனை சாட்சிக்கு கூப்பிடுறியா? ஐயோ, எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. என் பொண்டாட்டி மேல சத்தியம், என் புள்ள மேல சத்தியம். ஏய், பத்திரம் காணாம போனது உனக்கு தெரியல? தெரியும் சகல, ஆனா நான் எடுக்கலையே. ஐயோ, சாட்சிக்காக தான் உன்ன சொன்னேன். காணாம போனது உனக்கு தெரியும் தான் சாமி விட்டு கேட்க சொன்னேன். புரியுதா? ஏய், காணாம போனதுக்கு நீ தான்டா சாட்சி, அதான் சொல்றேன். ஆமாங்க, காணோம். சந்தானம், காணாம போனது பத்திரம் இல்ல, உன் உயிர். சாமி, அத திருடி யாரும் விற்கவும் முடியாது. ஆனா அந்த பத்திரம் இல்லாம உன் உயிரை காப்பாத்தவும் முடியாது. சாமி, நான் வீட்டுல தேடாத இடம் கிடையாது சாமி. ஆமா சாமி, வீட்டுல இருக்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், கிடைக்கல. உங்களால எதுவும் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? நீ பேசாத. உன் வீட்டுல இருக்கிற சொத்து ஆவணம் காணாம போனதுக்கு உன் மனைவிதான் காரணம். குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குறதே இவன் மனைவிதான். காரணம், பாத்ராதேவிக்கு எதிரான குலத்தை சேர்ந்தவ அவ. அப்போ இவனோட மனைவிதான் எடுத்து வச்சிருப்பாளா சாமி? எடுத்து கொடுத்திருப்பா. யாருகிட்ட குருசாமி? அந்த நாகவள்ளி கிட்ட தான். ஆமா குருசாமி, அவ ஒரு தடவை பீரோவை திறந்து எதையும் எடுத்தாலாம். கேட்டதுக்கு
பத்திரத்தை எடுக்கவே இல்லைன்னு பிடிவாதமா சொல்லிட்டானாம். உன் குடும்பத்துக்குள்ளேயே உனக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்குது சந்தானம். ஐயோ சகல, இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அவ படபடன்னு பேசுவாள ஒழிஞ்சு திருடுற வேலை வச்சுக்க மாட்டா சகல. டேய், நான் உன்னை ஏதாவது கேட்டனா வாயை மூடிட்டு பேசாமறா. அந்த நாகவள்ளி சூழ்ச்சி பண்ணி பத்திரத்தை கைப்பற்றிட்டா. இப்ப என்ன குருசாமி பண்றது? பத்திரம் நாகவள்ளி கிட்ட இருக்கிறது உண்மையானால் உன் உயிரை காப்பாற்ற முடியாது. அந்த பத்திரத்தை எப்படி மீட்கிறது குருசாமி? சூழ்ச்சி மூலமா திருடப்பட்ட செம்மேடு பத்திரத்தை நாமளும் சூழ்ச்சி மூலமா தான் மீட்க வேண்டும். சாமி, எப்படியாவது அந்த பத்திரத்தை மீட்டு கொடுத்துருங்க சாமி. நாகவள்ளி கையால நான் சாக விரும்பல. யுத்தம் தொடங்கியாச்சு சந்தானம். அவள் சூழ்ச்சி செய்து செம்மேடு பத்திரத்தை திருடி அந்த நாகவள்ளியால் எதையும் சாதிக்க முடியாது. நான் தயாராகிவிட்டேன். என் சீடன் கலிவரதனும் வந்து விடுவான். நாகவள்ளியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. தைரியமா போயிட்டு வா. சரி சாமி, என் உயிரை நீங்க தான் எப்படியோ காப்பாத்தணும். போ போ, நான் இருக்கேன். சரி சாமி, வரேன் சாமி. போடா. நாகவள்ளி, உன் அழிவு காலம் நெருங்கி விட்டது. வருகிறேன். நேருக்கு நேர் சந்திப்போம். ஹாய். ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் உமா, நீ எப்படி இருக்க? ஹாய் பிரியா, கல்யாணம்லாம் பண்ணிக்க போற? எப்ப பார்ட்டி? ஏய், அது உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் கிடையாது. ஏன் கிடையாது? எனக்கு நீ பார்ட்டி தானே கேப்ப, உனக்கெல்லாம் கிடையாது. சரி பிரியா, ஜர்னி எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. ஆனா என்ன, வீட்ல சண்டை போட்டு கிளம்பி வர வேண்டியதா போச்சு. வரப்ப சக்தியை பார்த்துட்டு வந்தியா? பார்த்தேன். எங்க வீட்ல இப்போ ஒருத்தர் ஆயிட்டாங்க. நான் வந்திருந்தா ஜஸ்ட் பார்த்துட்டு வந்திருப்பேன். உமா, சித்தர் வரதுக்காக சக்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இங்க இருந்து கிளம்புறப்போ சித்தர் வந்து சக்தி கூட்டிட்டு போயிட்டா நீ வந்து ஏமாந்துருவல்ல, அதுதான். பிரியா, நாங்க இப்ப வேற ஒரு பிளான்ல இறங்கி இருக்கோம். வா சொல்றேன், வா. என்ன பிளான்? உனக்கு ஞாபகம் இருக்கா பிரியா? அந்த கலிவதனோட மந்திரக்கோலை புதைச்சு வச்சிருந்தோம்ல? ஆமா. அதை தோண்டி எடுக்க போறோம். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், அது ரொம்ப டேஞ்சரஸ் மெட்டீரியல். உமா வேண்டாம் உமா, ப்ளீஸ், இதை விபரீதமாயிடும். விபரீதம் ஏற்படாதபடி அதை வெளியே எடுத்தாகணும் பிரியா. வெளியில எடுத்தாலே நமக்கு பிரச்சனை உமா. அது ஒரு சாதாரண குச்சின்னு ஹரி கொஞ்ச நேரம் வச்சு விளையாடிட்டு இருந்தான். அதுல இருந்து திடீர்னு ஒரு புகை வந்து ஹரி முகத்துல பட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பிரியா, நேத்து கூட மந்திர குச்சி புதைச்ச இடத்துல ஒருத்தன் காலை வச்சான். உடனே வலிப்பந்த மாதிரி ஆயிடுச்சு. சொன்னல, நம்ம எடுக்க போய் நமக்கு ஏதாவது சிக்கல் வந்துரும் உமா. நம்ம புதைச்சது புதைச்சபடியே இருக்கட்டும் உமா. வேண்டாம் உமா. நம்ம போலீஸ் கேஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகணும்னா இந்த மந்திரக்கோலை வச்சு கலிவர்தனை கார்னர் பண்ணணும். அதுக்கு இந்த மந்திரக்கோல் மூலமா கலிவர்தனை பிடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். அந்த மந்திரக்கோல் பூமிக்குள்ள இருந்தப்பே பயங்கர பவரா இருந்தது. அதை வெளியில எடுத்துட்டா இன்னும் பவர் அதிகமாகி நம்மளை ஈரம்பு மாதிரி மாத்தினாலும் மாத்திடும். டேய், கலிவர்தனோட கூட்டாளி மாதிரியே பேசாதடா. அவன் கிடக்குறான்டா பயந்தாங்குழி. நீ மண்வெட்டி எடுத்துட்டு வா. நான் உள்ள போய் பேக் வச்சுட்டு வந்துடுறோம். உமா, கலிவர்தன் உன்னை பார்த்தா விடமாட்டான் உமா. இந்த விளையாட்டு வேண்டாம். அவனுக்கு இனிமே எதிர்காலமே இல்ல பிரியா. அவனை ஜெயில தள்ளுற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். உன்னை அவன் மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஆக்கிட்டானா என்ன பண்ணுவ? எனக்கு நாகவல்லியோட சக்தி துணை இருக்கு. அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வா போலாம். உமா வேண்டாண்டி, பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாது. அதை கண்டிப்பா எடுத்தே ஆகணுமா உமா? அதை எடுத்தே ஆகணும். எனக்கு என்னவோ அது சரியா படல உமா. ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றேன்ல.
சீக்கிரமா வாங்க. டேய் எனக்கு பயமா இருக்குப்பா. நீ தான் தோணும், நான்லாம் தோண முடியாது. என்ன பாத்துக்கிட்டே இருக்க, வெட்டு. யாரும் இங்க காலை வச்சிடாதீங்க. Ha